சனி பகவான ராசி அதிபதியா கொண்டதுதான் இந்த மகரம் ராசி. மகர ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனைக்கான முடிவு இந்த புது தமிழ் புத்தாண்டுல இருக்குமா? இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும்? இனி வரக்கூடிய காலத்திலேயாச்சும் ஏதாவது நன்மை நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க இருப்பீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா இல்ல பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குமா? இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலனிலிருந்து நீங்க விடுபட என்ன செய்யணும், சாதகமான வாய்ப்புகளை தக்க வச்சுக்கொள்ள நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி சனி பகவான ராசி அதிபதியா கொண்ட இதுல உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. நீங்க 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில வந்திருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். காரிய தடைகள் விளக்க சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த வழிபாடா சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகரம் ராசி அப்படிங்கிறது கடல் வீடு. கடலோட அலை எப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதோ அது போலதான் உங்களோட மனதிலையுமே புது புது எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக கூட புது புது ஐடியாவை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்ககிட்ட சோர்வு இருக்கவே இருக்காது. எப்பொழுதுமே நீங்க சோர்வடைய மாட்டீங்க. வாழ்க்கையில தோல்வியே அடைஞ்சி அதில் பாதாளத்துக்கே சென்றால் கூட மறுபடியுமே வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நபர்கள். என்னால எல்லா செயலையுமே சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு துணிவு இயல்பிலேயே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். உங்களோட ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால மகர ராசியை சேர்ந்தவங்க எப்பவுமே மனித நேயத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சனியின் பூரண ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தியும் இருக்கும். அதே போல சிவாம்சத்தின் சாரணமாக சனி இருக்கிறதுனால நீங்க சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபடுவது மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகரக்கடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால நீங்க சிவபெருமான் வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் செய்யறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க ஒரு சிறந்த வழிபாடு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பயன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி நிறைய விஷயத்துல பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். எப்பதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். பெரும்பாலும் இந்த மாதம் உங்களோட சிறப்பான செயல்கள் வெற்றி செயலா அமையும். பொருளாதாரம் நல்ல ஒரு வளம் இருந்து காணப்பட போகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப நீங்க திறமையா செயலாற்றுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண முடியும். அது மட்டும் இல்லாம குடும்பத்திலையுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை பிறக்கும். தொழிலில் விருத்தி உண்டாகும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உங்களோட செயல்களுக்கு உண்டாகும். உறவினர்கள் உடனான உறவு சுமூகமா இருக்கும். குடும்பத்தோட தெய்வ பணிகள்ல ஈடுபடும் வாய்ப்பு அமையும். அதுவும் குலதெய்வ வழிபாடா இருந்தா ரொம்பவுமே சிறப்பானது. இந்த மாதிரியான வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவு வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மதிப்பு மரியாதை உண்டாகும். உங்களுடைய ஆலோசனை ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் பெறும் ஆலோசனையா இருக்க போகுது. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியா நடக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் இணக்கமா நடந்துக்கிறது நல்லது. தேவையில்லாம ஏற்படுற வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. வழக்குகள் இருந்தாலுமே நல்ல ஒரு திருப்பம் இப்பொழுது ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவியா இருப்பாங்க. அதுவும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். அது எல்லாமே நீங்க தக்க முறையில பயன்படுத்திக்கிட்டு எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத வழிவகுத்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே சரியான தீர்வு உண்டாகும்.
வியாபாரம் வழக்கம் போல் இருந்தாலுமே வீண் விரயங்கள் அதில் வரலாம், கவனமா இருங்க. சக வியாபாரிகளால் மறைமுகமா இடையூறுகள் ஏற்படும், அதனால நீங்க கவனமா நடந்துக்கிறது நல்லது. பணியாளர்களுக்கு செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் ஆனந்தம் அதிகரிச்சு காணப்படும். உங்களுடைய தோழிகளுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா கூட உடனே உதவி கூடிய நபர்கள் நீங்க அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட நிறைய பேர் உதவி கேட்டு வருவாங்க. கணவன் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பெண்மணிகள் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மேலும் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதுமே வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், மனக்கஷ்டம் இது வராம சங்கடகர சதுர்த்தி வழிபாடுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி மறவாத மனம் படைத்திருக்கக்கூடிய மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்களுமே இருக்கு. இப்போ நம்ம இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். முதல்ல உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி என்ற நிலையோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க உத்திராடம். சித்திரை மாதம் உங்களுக்கு நிதானமா செயல்பட சொல்லுது. சுகாசனத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடங்கள் வர செய்யவர், அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். மறைமுகமான எதிர்ப்புகள் நெருக்கடியை கொடுக்கலாம், கவனமா இருக்கணும். இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த வேலையில தடைகள், தாமதம் வரும். ஏப்ரல் 26 வரைக்குமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு வரவினை அதிகரிப்பார். எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். தொழில், வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏப்ரல் 26 உங்களுடைய பணியாளர்கள் மிகவும் கவனமா செயல்பட சொல்லுங்க. எந்த வேலையா இருந்தாலுமே உங்களுடைய வேலையில மட்டும் நீங்க கவனமா இருந்தாலுமே போதுமான வரை நன்மைதான். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு சீரா இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். அதே நேரத்துல குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏப்ரல் 26 முதல் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. பணப்புழக்கம் சீரா இருக்கும். கொடுக்கல் வாங்கல நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால வரவு செலவு விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா தான் இருக்கணும். வார்த்தைகள் வழியா எதிர்ப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சுலையுமே நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். இந்த பிரச்சனைகள் சீர பரிகாரமா கோமதி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் ஒன்றுதான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்க. உங்களுக்கு சித்திரை மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம். மே 11 வரைக்குமே குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சு 9, 11ஆம் இடங்களையும் உங்களோட ராசியும் பார்க்கறதுனால இந்த வருகிற சங்கடங்கள் எல்லாம் வந்த வழி தெரியாமல் போகக்கூடிய யோகம் அமையும். அந்த சமயத்துல பெரிய மனிதர்களின் உதவி, பணப்புழக்கம், சந்தோஷம், செல்வாக்கு இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படும். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கர்மகாரகனும் ஏப்ரல் 26 முதல் அங்கேயே சஞ்சரிக்க உள்ள ராகுவும் அதே நாளில் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்க போகும் கேதுவும் உங்களோட நிலையை அப்படியே புரட்டி போட்டுருவாங்க. பல வகையிலுமே இந்த சமயத்துல நெருக்கடி வரலாம், கவனமா தான் இருக்கணும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுது நீங்க ரொம்பவுமே துணிச்சலோடு செயல்படுவீங்க. இடம், நிலம் வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் தலையெடுக்கலாம். தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் மறுபக்கம் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் சரியா கவனம் செலுத்தினால் சிறப்பான வாய்ப்பை நீங்க பெற முடியும். பணியாளர்கள்கிட்டயுமே நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சட்டத்திற்கு புறம்பா அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. எந்தவித சிபாரிசிற்கும் இடம் கொடுக்காதீங்க. மேலும் பிரச்சனைகள் தீர நீங்க ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் வளங்கள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நிலை வந்தாலுமே எடுத்த வேலையை சரியா முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு பக்கம் நெருக்கடியும் மறுபக்கம் ஆதாயமும் கலந்த மாதமா அமைஞ்சிருக்கு. செவ்வாய் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உங்கள் உடல் நிலையில் ஏதேனும் பாதிப்பு வரலாம். அவசரமா சில வேலைகள்ல இறங்கி அதனால சட்ட சிக்கல்கள் வரலாம். வம்பு வழக்கு என்ற நிலை இருக்கும். இந்த நேரத்துல மே 11 வரைக்குமே பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களுக்கு கவசமா இருப்பார். என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் உண்டாகும். இருந்தாலுமே ஏப்ரல் 26 முதல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் நெருக்கடி வரலாம். வரவில் தடை உண்டாகலாம். உடல் நிலையில் பாதிப்பு தோன்றும். இல்லைன்னா உங்களோட செல்வாக்கு, அந்தஸ்திற்கு இரக்கம் இருக்கும். ஏப்ரல் 30 முதல் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்யும் பொழுது லாபஸ்தானத்திற்கு குரு பார்வையும் ஏற்படும் பொழுது எதிர்பாராத பண வரவு இருக்கும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கடினமான நிலையும் சமாளிக்கக்கூடிய புது சக்தி பிறக்கும்.
இந்த ராசிக்காரங்க வந்துட்டு திருவாலங்காடு காளியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் தீரும் வாய்ப்பை அவிட்டும் நட்சத்திரக்காரங்க பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க மகர ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.